ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் எக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். முட்டையில் நம்ம எப்போவுமே முட்டை வறுவல், முட்டை வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு டைம் பட்டர் கார்லிக் கேக் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிற எக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா எக் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ரிச்சாக கிடைக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம எக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேனில் நான் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றினோடையுமே நான் பார்த்தீங்கன்னா எக்கு நான் மிக்ஸ் பண்ணலை. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அது பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நான் மூடியும் போடலை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரத்துல எல்லாம் நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எக் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ எக் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியும் பாருங்கள், நல்லா எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக அந்த நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். எக் அந்த மிக்சர் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வரும். நம்மளுக்கு சாப்பிட்றப்பவும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக் போட்டோன்னே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மசால் தூளில் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துக்கிறேன். நம்ம எக் மிக்ஸ் பண்ணுறப்போ சால்ட்டு நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்குவோம். இந்த டைமில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
எக் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கனால பட்டர் கார்லிக் எக் வந்து கொஞ்சம் நல்லா திக்கான பதத்தில் வரும். அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் மூடியெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம். சும்மா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து எக் மிக்ஸ் பண்ணுறப்பயே சால்ட் வந்து சேர்த்துருப்போம். அதனால் இந்த டைம் வந்து சால்ட் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கிறேன். சூப்பரான பட்டர் கார்லிக் எக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் பட்டர் கார்லிக் எக் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.